Taste the Daily. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் பருத்தி ஏலம் நடைபெறாததை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேளாண் விற்பனை கூட அதிகாரி வியாபாரிகள் லாபமடையும் வகையில் புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட ஏல முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த கூறி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு மீது பயமில்லாததால் அரசு அதிகாரிகள் சர்வாதிகாரிகளாக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தேனியில் வரதட்சணை கொடுமை காரணமாக காவலரின் மனைவி எஸ்பி அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவலர் பால்பாண்டி என்பவரது மனைவி தனது கணவரின் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் வரதட்சணை கொடுமை குறித்து புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ரொம்ப ஒரே டார்ச்சர், டெய்லி வர அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரே கொடுமை. ரொம்ப அவங்க அண்ணே எனக்கு ஒரே டார்ச்சர். வீட்டில் அந்த ஒரு மாசமா நானும் என் வீட்டுக்கார்ட்ட சொல்ல அதை நீ அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமை அப்படின்னு சொல்லிட்டே போகணும் அப்படின்னு அவங்களும் சேர்ந்து அவங்க குடும்பமே என்னை ஒரே டார்ச்சர், என் குழந்தைய ஒரே டார்ச்சர். எனக்கு சாகுறதை தவிர எந்த வழியுமே எனக்கு இல்லை. எல்லாத்தையும் 20 பவுனை பிடிங்கிட்டாங்க, எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு வைகை அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் தேனி மாவட்டத்தில் கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 71 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 68.5 அடியை எட்டியது. இதனை அடுத்து தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வைகை ஆற்றின் கரையோரம் உள்ள பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என நீர்வளத்துறையினர் எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பழங்குடியின கிராமத்திற்கு சாலை வசதி கோரி மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளிக்கப்பட்டது. சோமாறு கிராமத்தில் தரமான சாலை இல்லாததால் பல இன்னல்களுக்கு ஆளாவதாக கூறி பழங்குடியின மக்கள் மனு அளித்தனர். ஸ்டாலினின் விடிய அரசு அதிகாரிகள் மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற துளியும் அக்கறையின்றி உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த 2025 வரைக்கும் மனுக்கள் கொடுத்துட்டே இருக்கும். ஆனா இது வரைக்கும் வந்து பாக்குறது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. எங்களுக்கு ஒரு மருத்துவமனைக்கோ இல்லைன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ இல்லைன்னா ஒரு ரேஷன் பொருளை கொண்டு போறதுக்கோ ஒரு வசதியும் இல்லை. நாங்க எல்லாமே தூக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு. ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவரை 4 பேர் தூக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கும். நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுவதை ஸ்டாலின் அரசு தடுக்க வேண்டுமென விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புறவழி சாலை அமைக்கும் பணிக்காக நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்வதை ஏற்க முடியாது என தெரிவித்தார். ரியல் எஸ்டேட் அதிபர்கள்தான் அரசினுடைய திட்டங்களுக்கான இடங்களையே தேர்வு செய்கிறார். குறிப்பாக நான் நின்று கொண்டிருக்கிற மன்னார்குடி சுற்றுவட்ட சாலை அமைக்கப்படுகிறது. சாலை தேவைதான். ஆனால் மேலமரவாக்காடு பகுதியில் மன்னார்குடி அருகாமையில் இருக்கிற இந்த குளம் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் குளத்தையே 3 பிரிவுகளாக பிரித்து சாலை அமைக்கிறார். இது ஒட்டுமொத்தமாக இந்த குளத்தை ஒதுக்கிவிட்டு தென்புறம் வழியாக சாலை அமைத்திருந்தால் குளமும் பயன்பாட்டிற்கு வந்திருக்கும், சாலையும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியம் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊதியம் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படாததால் தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் ஒப்பந்ததாரர் செய்யும் முறைகேடுகளை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வால்பாறையில் மட்டும் எங்களுக்கு 450 ரூபா கொடுக்குறாங்க. கைக்கு சோப்பு, அந்த உரை, காலுக்கு போலீஸு, பெனாயில் எதுவுமே எங்களுக்கு தரதில்லை. எங்களுக்கு இதனால் நோய்கள் பரவுற அபாயம் இருக்குது. நாங்கள் பல முறை கேட்டு எங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட்காரர் எதுவும் செய்யறதில்லை. இன்று நாங்கள் அதனால தான் உண்ணாவிரதம் இருக்கிறோம். நாங்கள் அதனால் நீங்கள் வந்திருக்கீங்க, நம்ம ஆட்சி இல்லைன்னா நம்ம எஸ்பி வேலுமணி இருக்கும்போது சம்பளமெல்லாம் அவர் நேரடியாக நகராட்சி மூலியமாக கொடுத்தாரு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தண்ணீரின்றி கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட கால்வாய் திட்டங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டதாக புகார் கூறப்படுகிறது. இதனால் ஒகேனக்கலில் லட்சம் கன அடி நீர்வரத்து இருந்தும் அருகில் உள்ள மக்கள் தண்ணீரின்றி தவிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியா அரசுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். லட்சக்கணக்கான டிஎம் தண்ணி கடல்ல போய் கலக்குது. இந்த தண்ணியை மட்டும் இந்த பக்கம் மாவட்டத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாம் மிக 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 செழிப்பாக்கும். விவசாயம் வருஷத்துக்கு 4 தடவை பண்ணி ஒரு பைசா காசு கூட பார்க்கல. இப்போ மாந்தோட்டம் அழிந்ததெல்லாம் நீங்கள்லாம் கண்ணில் பார்த்துக்கிறீங்க. இப்போ அடுத்தது கரும்பு தோட்டம் அழியுது. விவசாயமே அழியும். இந்த ஆட்சியில் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆட்சிக்காரர்கள் தயவு செய்து முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு இன்னும் இருக்கின்ற 7-8 மாதத்திலாவது இந்த திட்டத்தை செய்யவில்லை என்றால் வருங்காலத்திலே திமுகவுக்கு ஒரு பெரிய பதிலடி விவசாயிகள் கொடுப்பார். திருவள்ளூர் மாவட்டம் கிருதலாபுரத்தில் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 27 ஏக்கர் அரசு நிலத்தில் மக்கள் விவசாயம் செய்து வந்த நிலையில் தற்போது திமுக அரசு அந்த நிலத்தை வேறு பகுதியினருக்கு வழங்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி பொன்னேரி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். நாங்க அனுபவத்தில் இருந்த காலங்காலமா பயிர் செஞ்சுட்டு இருந்த இடத்த மற்ற பகுதியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த பகுதியிலே வசிக்கிற எங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க கோரிக்கை மனு இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தின் மூலமா எனது தலைமையில இங்க சார் ஆட்சியர் முன்னாடி கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கோம். இங்க 151 மனுக்கள் இப்போ மனுக்களா இங்க கொடுத்துருக்கோம். தஞ்சை மாவட்டம் உத்தானியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லாததை கண்டித்து 400க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் ஆவேசமாக கூறினர். ஸ்டாலின் மாடல் ஆட்சி பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல் வஞ்சித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பிரசிடென்ட்ங்கிறது இப்போ இது ஊராட்சியில் எதுவும் இல்லை. திரும்ப மறுபடியும் அதே தான் செய்யுது. 2 மாதம் தண்ணி கரெக்டாக வருது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மோட்டார் புகஞ்சு போச்சுங்க. பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த மோட்டாரையும் மாற்ற மாட்டேங்கிறாங்க. கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து மாற்றுத்திறனாளி ஒருவர் மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. கே உடையாப்பட்டியைச் சேர்ந்த முத்துசாமி என்பவருக்கான பட்டாவில் மற்றொருவர் பெயர் இருப்பதை அகற்றக் கோரி வட்டாட்சியரிடம் புகார் அளித்ததில் 6 மாதத்திற்கு மேலாக அலைக்கழிக்கப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனால் மனமுடைந்த முத்துசாமி ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். 8 மாசமா ஆயிரம் சார். ஒரு மனு எங்க அப்பா பேர்ல உள்ள சொத்து அடுத்தது பேர் 3 பேர் ஏற்றிருக்கிறேன். எதாவது ஏற்றினேன், எதுக்காக ஏற்றினேன்? இதை நீக்கம் கொடுக்க சொல்லி நீக்கம் பண்ண சொல்லி 8 மாசமா நான் மனு கொடுத்துருக்கிறேன். 8 மாசம் ஒரே ஆள்கிட்ட தொகை டீட்டெயில் ஒரு ஆள்கிட்ட இருக்கு சார். இது வச்சுமா நான் போய் நேரில் போய் கேட்க நீ நேரில் ஆஃபீஸில் கேள்வி கேட்குறவனா அப்படின்னு செல்ல பிடிச்சி உடங்கிட்டு நான் கையில் இருந்த பத்திரம் மனு அத்தனையுமே பிடிக்கிட்டாங்க சார். நாங்கள் எங்கே சார் போகிறது? பேர் தெரியாது சார். குளித்தல தாசில்தார் சார். விழுப்புரம் மாவட்டம் மேல் ஒலக்கூர் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் குறைத்து வழங்கும் மேற்பார்வையாளரை பணியிட மாற்றம் செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. முறையாக ஊதியம் வழங்குவது குறித்து கேள்வி எழுப்பினால் மேற்பார்வையாளர் மறுவரிசை என்பவர் ஆபாசமாகவும் சாதி ரீதியாகவும் பேசுவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டினர். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொகுப்பு வீடு கட்டுவதற்கு பணம் தராத அதிகாரிகளை கண்டித்து முதியவர் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் தொகுப்பு வீடு கட்டும் திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அரசு அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாக ஒட்டன்காடு வெட்டியை சேர்ந்த பெருமாள் என்பவர் குற்றம் சாட்டினார். விடியா திமுக அரசு மக்கள் விரோத அரசு என்பது ஒவ்வொரு நாளும் அம்பலமாகி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் போதிய வகுப்பறை வசதி இல்லாததால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் வெளியே அமர்ந்து படிப்பதால் ஆத்திரமடைந்த பெற்றோர் அரசு வழங்கிய சீருடை, புத்தகங்களை மீண்டும் ஒப்படைத்தனர். விடியா அரசு இனியும் கட்டட வசதி ஏற்படுத்தவில்லை என்றால் குழந்தைகளை வேறு பள்ளியில் சேர்ப்போம் என பெற்றோர் எச்சரித்தனர்.
ஆனால் வந்து என்னண்டாக்கா இவங்க ஒரு தடவையும் வந்து இதோ அதோன்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்களே தவிர நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து ஒன்று நடவடிக்கை எடுக்கணும். இல்லையா எங்களால் முடியாது, நீங்கள் குழந்தைங்களை கூட்டி போய் வேறு எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொல்லி டிசியாவது கொடுத்துடணும். எதுவுமே முடியாதுண்டாக்கா அப்போ இப்படியே இருந்தாக்கா நாங்கள் வந்து குடும்பத்தை போட்டுட்டு எங்களோட இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே போராட்டம் நாங்கள் இருக்க முடியாது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கிராமங்களில் நிபந்தனை பட்டாவின் மதிப்பை பூஜ்ஜியமாக மாற்றியதை திரும்பப் பெற கோரி பொதுமக்கள் மனு அளித்தனர். மனு அளிப்பதற்காக சென்றபோது வட்டாட்சியர் அவரது அறையில் இல்லாததால் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் அரசு அதிகாரிகள் பணிகளை விரைந்து மேற்கொள்ளாத நிலையில் நீண்ட நேரம் காக்க வைத்து அலைகழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே புதிய பயணிகள் நிழற்குடை அமைக்கும் பணிகளை சங்ககிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மோரூர் கிழக்கு சூரிக்குட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 புதிய நிழற்குடைகள் அமைக்கப்படுகிறது. இதற்கான பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பூவாணி அருந்ததியர் காலனி மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து தங்களது உடைமைகளுடன் சென்று ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் விடியா திமுக ஆட்சியில் தங்களது பகுதி முழுமையாக புறக்கணிக்கப்படுவதாகவும் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். அந்த அருந்ததியர் பகுதியில் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் தெருவில் கிடையாது, வார்கள் கிடையாது, தெருக்களில் ஃபேவர் பிளாக் பதிக்கலை, அதே மாதிரி குடிநீர் வசதி கிடையாது, நிறைய ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் மயான வசதி கிடையாது. இந்த சின்ன சின்ன கோரிக்கைகளுக்காக பல முறை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கோம், வட்டாட்சியருக்கு மனு கொடுத்துருக்குறோம்.